மக்களுக்கு வணக்கம், நண்பா நண்பிகளுக்கு வணக்கம். நம்ம அண்ணனுக்கு அரசியல் தெரியலன்னு மற்றவங்க பேசுகிறதுக்குள்ளே நாமளே நம்ம பேசினா தான் என்ன ஆகும், சரியாகும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம அண்ணனை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது, சரியா? நேற்று ஆதவ அர்ஜுனன் சொன்னார், தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டதுக்கு தவறுதலாக நடந்தது, இனிமேல் இது நடக்காது அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, நம்ம அண்ணன் தான் இது குறித்து பேசணும். நம்மளுடைய அண்ணன் சிஎம் அவர்கள் தான் இதை குறித்து பேசணும். ஏன்னா அது ஏன் அப்படி பேசணும் அப்படின்றதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு நம்ம நண்பா நண்பிகள் என்னை கேள்வி கேட்டிருக்கீங்க, எல்லாத்துக்குமே சிஎம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. கரெக்டு தான் நண்பா நண்பிகளே, எல்லாத்துக்குமே நம்ம அண்ணன் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில விஷயத்துக்கு நம்ம அண்ணன் பேசி தான் ஆகணும். அதுதான் அரசியல், அதுதான் அரசியலினுடைய மாண்பும் கூட. சரிங்களா நண்பா நண்பிகளே? நம்ம அண்ணாவை யாரும் அப்படி கேள்வி கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக நானே பதில் சொல்கிறேன். அதாவது தமிழ் தாய் வாழ்த்து என்பது தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உணர்வினுடைய முதன்மையான அடையாளம். சரிங்களா? இந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளம், இந்த தமிழகத்தினுடைய முதன்மையான அடையாளம் தமிழ் தாய் வாழ்த்து. அந்த வாழ்த்து தான் எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் முதன்மையாக பாடப்படும், இதுவரையும் பாடப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தில் ஒரு தவறு நடந்துருச்சு. அப்போ முதன்மையான விஷயத்தில் ஒரு தவறு நடக்கும்போது அமைச்சர்களிலே முதன்மையாக இருக்கக்கூடிய அமைச்சர் தானே பேசணும், சரியா தப்பா? நான் கேட்குற கேள்வி. அப்போ நம்ம அண்ணன் தான் என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது ஒரு தவறுதலாக நடந்த ஒரு விஷயம். இதை யாரும் பெருசாக பேசாதீங்க, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி விஷயம் நடக்காது, சரிங்களா? கண்டிப்பாக தமிழர்களுடைய உணர்வுக்கு நான் முழுக்க மதிப்பளிக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு தமிழன் தான். ஸோ தமிழ்நாட்டினுடைய முதன்மையான அடையாளத்தில் ஒரு தவறு நடந்திருக்குது, அதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். முடிஞ்சு போச்சே, நம்ம அண்ணன் மேலே இன்னும் மதிப்பு அதிகமாகுமே. எவனாச்சும் சொல்லுவாங்களா, இவர் என்ன அரசியல் தலைவரா, இவர் அரசியல் மாண்பு தெரிஞ்சவரா அப்படின்னு எவனாச்சும் சொல்லுவாங்களா? நம்ம அண்ணனை எவனும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம நண்பா நண்பிகளே கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சு நம்ம பேசுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தான் ஒரு அரசியல் தெரியாதவங்கன்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? அதாவது நம்ம அண்ணா வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மக்கள் பணி செய்யும் பொழுது நம்ம அண்ணனை பற்றி நிறையா பேர் கேள்வி கேட்பாங்க. அவர் எடுக்கிற முடிவுலையும் சரி, அவர் யோசிக்கிறதுலையும் சரி, ஏன் அவர் அசைகிறதுல கூட என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. அது அரசியலில் ஒரு பகுதி நண்பா நண்பிகளே, அது அரசியலில் ஒரு பகுதி. அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இதெல்லாம் தெரியாமல் பேசினோம்னா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதை விட நாம் எல்லாருமே அண்ணன் மேலே ஒரு போதையாக இருக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அன்பாக இருக்கிறதுல தப்பு இல்லை, போதையாக இருந்தால் அது நமக்கு பெரிய ஆபத்து. இந்த வீடியோவை குறித்து